ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ். நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்பிஓ நமக்கு ஏதாவது ஒரு சோஷியல் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும், கிரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டாக நமக்கு இப்போ வந்து நான் உங்களுக்கு ஷேர் சாட் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஷேர் சாட் வந்து என்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்க முடியலை, அதனால் உங்களுக்கு நான் அப்படியே சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லாதவங்க எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஷேர் சாட் அப்ளிகேஷன் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பாரில் ஷேர் சாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் சாட் அப்ளிகேஷன் வரும். நீங்கள் அதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே நம்ம இப்போ யூடியூப்பில் பார்த்தோம்னா சாங்ஸு அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு வரும். நீங்கள் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அதை பார்த்தீங்கன்னா அந்த பேஜ் தான் வரும். இதில் நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணலையே அப்படின்னு கேட்க தேவையில்ல. நீங்கள் உங்களுடைய ரைட் சைடு கார்னரில் பார்த்தீங்கன்னா 0% அப்படின்னு அங்கே ஒரு குட்டியாக ஒரு இருக்கும். அந்த 0% அப்படி டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எதில் லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். அதாவது ஃபோன் நம்பர்லையா இல்லைனா மெயில் ஐடி இல்லையா. ஸோ ரெண்டில் நீங்கள் எதை லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். நீங்கள் ஃபோன் நம்பரில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா மெயில் ஐடியில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் நம்பர் பண்ணாலே ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து உங்களை லாகின் பண்ணிடும். நீங்கள் இதை லாகின் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டியது ஒன்லி ஒரு ஃபோன் நம்பர் இல்லைனா ஒரு மெயில் ஐடி, ரெண்டு இருந்தாலே போதும். உங்கள் மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி ரெண்டில் கொடுத்து ஏதாவது கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அதே ரைட் சைட் கார்னர் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 0% காட்டுச்சு இல்லைங்களா. இப்போ அங்கே ஒரு ஹியூமன் மாதிரி சிம்பிள் வந்து காட்டும். அந்த சிம்பிளை டச் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் எடிஷனை வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க. அதாவது உங்கள் நேம், யூசர் நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, சம்திங் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துடணும். அப்படி சப்மிட் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த ஹியூமனை டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுடைய ஷேர் சாட் அக்கௌண்ட்ல எந்த நேம்ல ஓபன் பண்ணிருக்கீங்க, என்ன ஹேண்டில் பண்ண போறாங்க, அவங்க தான் வந்து யூசர் நேம், யார் ஹேண்டில் பண்ண போறாங்க, அந்த யூசர் நேம் என்ன, எல்லாமே ப்ரொஃபைல் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஷேர் சாட் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகி உங்க ப்ரொஃபைல் எடிட்டிங்கும் முடிந்தது. ஒரு சிலருக்கு நான் ஆல்ரெடி ஷேர் சாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் அது என்னோட நேமில் கிடையாது, ஆனால் எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னா அவங்க நேமில் தான் சோஷியல் மீடியா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, அப்போ அவங்க எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எடிட்டிங் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டிங் அந்த சிம்பிள் பென்சில் சிம்பிள் மாதிரி பென் சிம்பிள் மாதிரி போட்டுருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், உங்களோட நேமை மாற்றிக்கலாம். ஆல்ரெடி வேறு நேம் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட நேம் மாற்றிக்கிட்டு யூசர் நேம் மாற்றிக்கிட்டு எல்லாமே மாற்றிக்கிட்டு நீங்கள் சேவ் சேஞ்சஸை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய படசு போயிட்டு புதுசு நேம் சேஞ்சஸ் மட்டும் சேவ் ஆகிட்டு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் உங்கள் நேம்லேயே வந்து ஷேர் சாட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டாக இருந்தாலுமே ஒன்று ஃபோன் நம்பர் இல்லைனா மெயில் ஐடி ரெண்டை வச்சு தான் நம்ம அக்கௌண்ட் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று நீங்கள் சோஷியல் மீடியா பக்கமே வந்தது கிடையாது, பயமாக இருக்குது, நம்பர்ஸ் எல்லாம் கொடுக்க பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஏன்னா மெயில் ஐடியிலேருந்து யாரும் கால் பண்ண போகிறது கிடையாது, ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகிறது கிடையாது, மிஸ்யூஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் பயமாக இருக்குது, எனக்கு லாகின் பண்ணி பயமாக இருக்குது, எனக்கு ஃபோன் நம்பர் கொடுக்க பயமாக இருக்குன்னா நீங்கள் ஃபோன் நம்பரை தவிர்த்துட்டு உங்களுடைய மெயில் ஐடியை வச்சு நீங்கள் என்ன சோஷியல் மீடியாவும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஷேர் சாட்டில் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருக்கணும்னு நம்புறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த சோஷியல் மீடியாவில் எப்படி லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பை.